Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு travel vlog தாங்க. நான் இங்க வந்திருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா ட்ரிச்சி வந்திருக்கேன். ஒரு 2 days ட்ரிப்புக்காக ட்ரிச்சி வந்திருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா நான் ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். சோ அங்க போனப்போ ஒரு ரேண்டமா பாத்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்திருந்தேன். சோ உங்களுக்கு போட்டா அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனி சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆக போகுது. யாராவது ட்ரிச்சி பிளான் பண்ணுறீங்க, ஸ்ரீரங்கம் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு நான் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிலுங்க. அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. டெம்பிளில் வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் போன டைமிங் பார்த்திங்கன்னா 12:30 கோவில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 12:30 to 2 o'clock வரைக்கும் க்ளோஸில் இருக்கும். 2 o'clock மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு தர்ஷனுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஸோ 12:30லேருந்து 2:30 வரைக்கும் 2 o'clock வரைக்கும் நான் ஃப்ரீயாக இருந்தேன். அந்த டைமில் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேங்க. சில இடத்துல கொஞ்சம் ஷேக்கியாக கூட இருக்கும். ஏன்னா அந்த வெயிலில் ஒன்றுமே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலில் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் எல்லாமே வந்து கோவிலுக்கு பேக் சைடில் தான் கார் பார்க்கிங் இருக்குது. முன்னாடி எதுவுமே இல்லை. முன்னாடி நம்ம பார்க்கிங்கும் பண்ண முடியாது. 2 வீலர் பார்க்கிங்னா கோவிலுக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் அப்படின்ற போது 4 வீலர் பார்க்கிங் இல்லை டூரிஸ்ட் பஸ் அதாவது எல்லாமே வருது அப்படின்னா கோவிலுக்கு பேக் சைடில் தாங்க பண்ணணும். ஸோ நீங்கள் அதை முதல்ல நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே சுற்றுற மாதிரியே கோயிலில் பேக் சைடில் நல்லா பார்க்கிங் இருக்குங்க. அதாவது இதுக்கு தான் பார்க்கிங் லாட் அப்படின்லாம் கிடையாது. நம்ம பார்க்கிங் பேக் சைடில் எப்படி வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சம் ரஷ்ஷான டைமிங்கில் வேணால் அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லிப்பருக்கும் நமக்கு வந்து அங்கே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளோட காரோ இல்லை நம்ம வெஹிக்கிள்லேயோ நம்ம ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சில நேரத்தில் வந்து ஸ்லிப்பர் விட்டுட்டு போனான்னா அங்கே ஆளே இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் முன்கோபுரம். நாங்கள் வந்து கார் பின்னாடி பார்க் பண்ணிவிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டுக்கு வந்தோம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து நம்ம உள்ளே போகும்போதே கண்டிப்பாக உள்ளே செக் பண்ணி தான் எல்லாமே அனுப்புகிறாங்க. இப்போ நான் போன டைமிங் பார்த்திங்கன்னா பூஜை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ அதை பாருங்கள் நீங்கள். இப்போ என்ட்ரி டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி இருக்குது. 250 rupees என்ட்ரி இருக்குது. அதே மாதிரி 50 rupees என்ட்ரி கூட இருக்குது. அண்ட் சீசன் டைமில் வந்து இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கூட சொன்னாங்க. நாங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கோவில் நட திறக்கல. அப்போது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்வெட்டில் வந்து கோவில் ஃபுல்லுமே இருக்குங்க. நாங்கள் உட்காந்துருந்தப்போ எங்களுக்கு நல்லாவே தெளிவாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாமி தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோ ரவுண்டாக எடுத்திருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தங்க விமான சேவைங்க. நம்ம அந்த மேலே படிக்கட்டில் நின்று பார்க்கும்போது அந்த தங்க கோபுரம் அப்படியே நமக்கு தெரியுங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு.
இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருந்தது பார்க்கும்போதே. ஒருத்தர் 2 பேர் தாங்க இருந்தாங்க. பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒருத்தர் 2 பேர் தவிர அந்த இடத்துல வேறு யாருமே இல்லை. நான் ஷூட் பண்ணுறப்போ ரொம்ப பார்க்குறக்கு அமைதியாக இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த இடமே. இதுதான் பரமபத வாசலுங்க. இங்கே வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ க்ளீனாக இருந்தது. ஆக்சுவலாக இங்கேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பேக் சைட்லேருந்து வந்தனால இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. ஒரு குப்பம் கூட கிடையாதுங்க. அங்கங்கே டஸ்ட்பின்ஸ் கூட வச்சுருக்காங்க. நம்ம டஸ்ட்பின்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். கை தவறியும் கூட நம்ம குப்பை கீழே போடக்கூடாது. அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போகிறவங்க அதையும் மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆண்டாளோட கண்ணாடி அறை சேவை தாங்க. எல்லா சன்னதியுமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து தான் நாங்கள் ஆரம்பித்தோன்றனால டக்குன்னு ரேண்டமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தபோது இந்த ஆண்டாளோட சன்னதி மட்டும் ஓப்பன் பண்ணாங்க. எங்களுக்கு ஆண்டாள் தரிசனம் அப்படியே எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ரொம்ப டிவோஷ்னலாக இருந்தது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஏன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. இது மட்டும் டக்குன்னு ஓப்பன் ஆகும்போது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்க. ஆண்டாளோட தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஒரு வாக் போயிட்டு இருந்தோம். ஏன்னா கோவில் திறக்கிறதுக்கு இன்னி 1 hour இருந்துச்சு. சரி அப்படியே நம்ம எல்லாம் மெதுவாக வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்படியே ரேண்டமாக பிக் பண்ணிகிட்டே இருந்தோம் எல்லா வீடியோஸுமே. ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடில் ஃபுல்லுமே இந்த மாதிரி க்ரீன்ஸாக ஒரு கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிஃபார்மாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா க்ளீனாக ஒரு குப்பம் கூட இல்லாமல் கீழே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கருடர் சன்னதிங்க. அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோட் கிடையாது, அதனால் அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ போகிறது பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதிங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் வாசல் மட்டும் தொட்டு கும்பிட்டுட்டு வந்தோம். இந்த கொடி மரத்தில் பார்த்திங்கன்னா பூட்டு தொங்க விட்டுருந்தாங்க. அங்கே இருந்தவங்க கிட்ட கேட்டப்போ வேண்டுதல் ஏதாவது வேண்டி பூட்டு போட்டுட்டு அந்த சாவியை உண்டியலில் போட்டுட்டா நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் தர்ஷனெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் பார்த்துட்டு கல்சட்டியெல்லாம் இருந்துச்சுங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனி சம்மர் ஆரம்பிக்க போது, ஹாலிடேஸ் ஆரம்பிக்க போது, நிறைய டெம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் விசிட் பண்ணுறவங்க இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.